Hi guys, I am Rajkumar. I am freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Google AdSenseல இருந்து நம்மளால earn பண்ண முடியுமா பண்ண முடியாதா ஓகேங்களா? இதுக்கான எல்லா கேள்விக்கும் இந்த வீடியோவில் பதில் கிடைச்சிரும் சரிங்களா? ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. பிகினர்ஸ் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் அவைலபிளில் இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா? ப்ரீமியம் தீம்ஸ் யூஸ் பண்ணி ஹோஸ்டிங்கில் 1 இயருக்கான ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி வெப்சைட்டை வந்து நம்ம பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு A to Z வெப்சைட்டோடைய ரெக்குவயர்மெண்ட்டு உங்களுக்கு எப்படி ஒன்றா இருக்கட்டும், பிஸ்னஸ் வெப்சைட்டா இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப் வச்சுருக்கலாம், ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கலாம், மோர் தென் நீங்கள் பிளாகிங் மாதிரி பண்ணலாம். மோர் தென் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மினிமமாக 5,000லேருந்து அதிகபட்சம் 15,000 ஓகேங்களா? ஃபுல் பேக்கேஜ்னால் 15,000. இல்லை ப்ரோ எங்கிட்ட அமௌண்ட்டே ரொம்ப லோ அப்படின்னா வெறும் 5,000 இருக்குன்னா கூட என்னால் வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுக்க முடியும் சரிங்களா? ஸோ வெப்சைட் பில்ட் பண்ணுற இண்டஸ்ட்ரி வந்து தாராளமாக என்னை கனெக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக AdSense அப்ரூவல் கேட்டகரிக்கான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிக்கல் 150 அதிகபட்சம் 200 வந்து நம்ம சார்ஜ் பண்ணுவோம். உங்களுடைய யூசர்ஸோடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து, வேர்ட்ஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ணுவோம் ஓகேங்களா? ஸோ கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் உங்கள் வெப்சைட்டுக்கு ஆர்டிக்கல் வேணும் அப்படின்னா தாராளமாக எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். தென் மினிமமாக 1500 ப்ளஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் மினிமமாக இருக்கும். 100% ஹியூமன் ஆர்டிக்கல், நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் 100% ரேங்க்குமே ஆகும் ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு ஆர்டிக்கல் மட்டும் எங்கிட்டேருந்து வாங்கி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது மட்டும், அதாவது இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அடுத்த ஆர்டர் வந்து எங்கிட்ட கொடுக்கலாம் சரிங்களா? ஸோ கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிங்க சரிங்களா? இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து ரெவன்யூ கம்மியாக வருது, ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு ICPC ஆர்டிக்கல், இன்சூரன்ஸ் லாயர், அதுபோல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. டொமைன் ரேட்டிங்க்கான சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. மினிமமாக ஒவ்வொரு சர்வீஸ் வந்து அது 5,000 to 7,000 வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா? ஸ்பேம் ஸ்கோர் 1%லேருந்து எந்த ஸ்கோர், டொமைன் அத்தாரிட்டி வேணுமா 45 வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம், டொமைன் ரேட்டிங் வேணுமா 45 வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்களா? ஸோ சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இல்லை ப்ரோ எனக்கு வந்து பேக் லிங்க் தான் வேணும் அப்படின்னா பேக் லிங்க் சர்வீஸுமே அவைலபிள் இருக்குது நண்பா. ஒரு பேக் லிங்க் 1 ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம், 3,000க்கு 1,500 பேக் லிங்க்னு கொடுத்துட்ருக்கோம். அது என்ன ப்ரோ அதுக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னா குவாலிட்டி தான் நண்பா. கால் பண்ணுங்கள், டீட்டெயில்டாக சொல்கிறேன். பேக் லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஓப்பனாக ஒரு உண்மையை சொல்லவா, ரெவன்யூ அதிகமாக வரணும், வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரணும் அப்படின்னா பேக் லிங்க் இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள், இல்லைனா இல்லை. ஸோ என்னோடய வெப்சைட் நேம் வந்து mrfool.com. எல்லாருக்கும் நான் ஃப்ரீ பேக் லிங்க் கொடுத்துட்ருக்கேன். அது எப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் சரிங்களா? தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆட் மேனேஜர் அப்ரூவல் சர்வீஸ் இருக்குது, ADX அப்ரூவல் சர்வீஸ் இருக்குது சரிங்களா? உங்களுக்கு யாருக்காச்சும் ADX அப்ரூவல் சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு ஆட் ப்ளேஸ் பண்ணி தரல அப்படின்னாலுமே AdSense இருந்தாலும் சரி, இல்லை ஆட் மேனேஜர் இருந்தாலும் சரி, வெப்சைட் ஆடிட்டிங் பார்த்து A to Z நம்ம ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறோம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து நான் ரொம்ப பிகினராக இருக்கேன், தெரிஞ்சோ தெரியாமல் வெப்சைட்லாம் பில்ட் பண்ணிட்டேன், எனக்கு SEO பண்ண தெரியல அப்படின்னா ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO, grey.SEO, white.SEO, black.SEO இந்த அளவுக்கு டெப்த்தாகவே நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும், தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா? மோர் தென் இப்போதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போவே ரொம்ப டியூரேஷன் அதிகமாக போய்ட்டுருக்கு. டேட்டா நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம் சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து கண்டிப்பாக நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா, ஃப்யூச்சர்லாம் கூகுள் ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. யூடியூப் இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் AdSense என்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் ஓகேங்களா? அதில் எந்த மாற்றமும் இல்லை. யூடியூப் பேன் பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படின்னா உங்களுக்கு AdSenseமே இன்க்ளூடு சேர்ந்து போயிடும் ஓகேங்களா? ஏன்னா யூடியூப்பில் வரக்கூடிய எல்லா ரெவனுமே AdSense மூலிமா லிங்க் ஆகி தான் வரும். ஸோ அதனால் யூடியூப் சேனல் இருக்கிற வரைக்கும் பிளாகிங்ன்ற ஒரு ஃபீல்ட் கம்பல்சரி இருக்கும் ஓகேங்களா? இதுக்கு நாம் கேரண்டி கொடுத்துடலாம். சரி, இப்போது வந்து உங்களுடைய டவுட், பிகினராக இருக்கவங்களுக்கு வந்து என்ன ப்ரோ உங்களுக்கு மட்டும் எந்த ரிப்போர்ட்டு கொடுத்தாலும் $100 வருது, $500 வருது, $1000 வருது, இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம சேனலில் எவ்வளோ வீடியோஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வீடியோ கொடுத்துட்ருந்தோம், இன்றைக்கி ஏன் நம்ம எப்படி வீடியோ கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது 1 or 2 டைம்ஸ் என் சேனலில் இருக்கக்கூடிய மோர் தென் எந்த மந்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல போய் எல்லா வீடியோவுமே செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த கரண்ட் வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட நம்ம 3 இயர்ஸாக நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 11:40க்கு ஸ்டார்ட் பண்ணி 12:20 வரைக்குமே நம்ம வீடியோ எடுத்து லைவ் ப்ரூஃபாக கொடுத்துருக்கோம். MrFool.comல இருந்து கிட்டத்தட்ட மாதத்துக்கு $1500 மேலே நம்ம விட்ரால் பண்ணியுமே காமிச்சிருக்கோம். ஸோ வீடியோஸ்லாம் வேணால் போய் தயவு செஞ்சு பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஏன் நம்ம சிங்கிள் பேஜில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிக்கான மெயின் ரீசன் வந்து கேட்டிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பர் மந்த்துக்கு $1500 நம்ம வந்து எடுக்கிறோம். அதை வந்து நம்ம ஓப்பனாக ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம கொடுக்குறோன்னும் போது என்னுடைய காம்படேட்டர் மோர் தென் என்னுடைய எனிமிஸ்ன்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து வேணும்னே இன்வேலிட் கிளிக்கு நண்பா, வேணும்னே வந்து ஆடை வந்து கிளிக் பண்ணி சைட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க, சைட்டை வந்து மைக்ரேட் பண்ணிடுறாங்க, ஆர்டிகல்ஸ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து என்னோடய வெப்சைட் நேம் காட்ட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறதால தான் நம்ம வந்து ஜஸ்ட் ஃபாஸ்ட் சிங்கிள் ஸ்க்ரீனில் பேசிகிட்ருக்கோம். ஓகேங்களா? காரணம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாபிக்குள்ளே வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்சன்ஸ்லேருந்து ஏர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். கொஞ்சம் நான் பிகினராக இருக்கவங்க சரி, அதாவது எங்கிட்ட வந்து ஒரு 1000ரூவான்றது 10,000 நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஒரு 10,000 12,000 தான் 1 மந்த்து சேலரி. யாருக்குமே ஓப்பனாக சொல்கிறேன்னா, ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் அவ்வளோ வாங்குவாங்க இல்லையா? ஒரு 1 மந்த்து சேலரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுக்க போகிறீங்க அப்படின்னும் போது, அப்போது அந்த 1 மந்த்து சேலரி நான் வித்தின் 1 டேவில் நான் வந்து ஒர்க்கை முடிச்சு உங்கள் கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அடுத்த ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் லோன் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை நண்பா. இங்கே வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வேலை செய்கிறதுக்கே உங்களுக்கு டைம் சரியாக இருக்கும். ஓப்பனாக நான் சொல்கிறேன். இந்த 1.5 வருஷம் நீ என்ன கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ எந்த அளவுக்கு எஃபெக்டாக ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். அது இல்லாமல் இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் 6 மாதம் ஃபுல் எஃபெக்ட் போட்டு உங்களுடைய வெப்சைட்டை மானிட்டேஷனுக்கு எலிஜிபிளாக ஆக்கணும். சரிங்களா? தென் கூகுளுடைய ரெக்குவயர்மெண்ட்டு மினிமமாக 3 மந்த் இருக்குது. நாம் ரெஃபர் பண்ணுறது மோர் தென் உங்கள் வெப்சைட்டில் ஆர்டிகல்ஸ் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 மந்தில் கூட ஆட்சன்ஸ் அப்லோட் அனுப்பலாம். பட் ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கற்றுக்கணும். ஓகேங்களா? கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஏர்னிங்கிறது பார்க்கலாம். ஆட்சன்ஸ் மட்டும்தான் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரே வழி கிடையாது. ஆட்சன்ஸ் தாண்டி அஃபிலியேட் இருக்குது, WooCommerce இருக்குது. மோர் தென் நீங்கள் வந்து ஆட்சன்ஸில் என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ, வெப்சைட்டுக்குள்ளே என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அது வந்து ஒரு கோர்ஸாகவும் லான்ச் பண்ணி போட முடியும். புரியுதுங்களா? ஸோ பல மெத்தடில் ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான டைம் 1.5 வருஷம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இப்போ நான் ஒரு 10,000ன்றது 15,000 நீங்கள் எங்கிட்ட காசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இவர் என்னடா அதிகமாக கேட்குறாரு, நான் லோ ப்ரைஸ் மினிமம் 5,000 இருந்தாலே வெப்சைட் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட எதுவுமே காசு கொடுத்து 2 மாதத்தில் 3 மாதத்தில் ஏர்ன் பண்ண முடியும்னு சொன்னாங்கன்னா 100% இது ஃபேக்கான இன்ஃபர்மேஷன், யாரும் நம்பாதீங்க. சரியா? சரி, டாபிக் வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டுடே எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா $347.43 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டே அதாவது நேற்றுக்கு வந்து $186.27 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $213.34 வந்து கிடச்சிருக்கு. சரியா? திஸ் மந்தில் ஓவராலாக $591.17 வந்து கிடச்சிருக்கு. பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $9.60 வந்து இருக்குது. சரிங்களா? ஒரு பிகினராக இருந்த கண்டிப்பாக இதெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நல்லா வாட்ச் பண்ணிட்டு வாங்க. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, தென் எவ்வளோ இம்ப்ரெஷன் வருதுன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த விதத்தில் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே சரிங்க, $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $1000 வந்தாலுமே கூட அது எல்லாமே இந்த திஸ் மந்தில் பாருங்கள் $591.17 இருக்கு இல்லையா? அந்த செக்ஷனில் ஆடே தான் காட்டும். இப்பயுமே கூட அந்த $347 வந்து அந்த $591 கூட ப்ளஸ் பண்ணி தான் ஓவராலாகவே $591.17 வந்து காமிச்சிட்ருக்கு. சரிங்களா? சரி, அப்போது எஸ்டே லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு மேலே இந்த பர்டிகுலர் பேஜ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டுடே டாலர் எல்லாமே எஸ்டேக்கு மூவ் ஆகிடும். அப்போ டுடேவில் என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆகிடும். நண்பா, இதெல்லாம் நான் லைவ் வீடியோவாக நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட நம்ம சேனல் ஒரு 500-600 வீடியோக்கு மேலே எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ லைவ் வீடியோவே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், பழைய வீடியோஸ்லாம் போய்ட்டு செக். சரிங்களா? சரி, இப்போது டுடே டாலர் தான் நைட்டு 12 மணிக்கு மேலே எஸ்டேக்கு வந்ததுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ எஸ்டே அமௌண்ட்டெலாம் லாஸ்ட் 7 டேஸ்க்கு போயிடும். ஆனால் எப்பயுமே எஸ்டேவும் லாஸ்ட் 7 டேஸும் கணக்கில் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலி எஸ்டே வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே ஆனோடனே டுடே டாலர் எஸ்டேக்கு வந்துடும். அப்போ லாஸ்ட்டு 7 டேஸ்ன்றது மொதல் 7 நாள் அது போல் கணக்கு வச்சுக்கலாம். அது வந்து அதிகமாகவும் காட்டும், கம்மியாகவும் காட்டும். எப்பவுமே லாஸ்ட்டு 7 டேஸ் கணக்கில் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? சரி, இப்போது $347 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது பார்த்துருவோமா? கீழே பாருங்கள், பேஜ் வியூஸ் அண்டு பேஜ் ஆர்பிஎம் இம்ப்ரெஷன் அண்டு கிளிக்ஸு சிபிசி பேஜ் சிடிஆர். சரியா? சரி, கூகுள் ஆட்சன்ஸில் தான் இருக்கிறதுல ரொம்ப 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 ரொம்ப
கொஞ்சமாக எஃபெக்ட் போட்டு அதிகமாக சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கான ஒரே பிளாட்ஃபார்ம் கூகுள் ஆட்சன்ஸ் மட்டும்தான். அதில் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 224 பேர் தான் என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. வெறும் 224 பேர் தான் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அந்த 224 பேர் வந்ததால் $347.43 வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. கீழே பாருங்கள், அந்த கிளிக்ஸ்ன்னு போட்டு 11 இருக்கு இல்லையா, அப்படின்னா 11 பேர் தான் என்னோட வெப்சைட்டில் வரக்கூடிய விளம்பரங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. 11 பேர் ஆடை கிளிக் பண்ணதாலே ஒரே நாளில் நமக்கு கிட்டத்தட்ட $347 வந்து கிடச்சிருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க? அப்போது ஒரு நாளைக்கு நமக்கு வந்து 1000 பேர் வேண்டாமா, 10,000 பேர் வேணாமா, 1,00,000 பேர் வேண்டாமா? நமக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் இல்லை, அதில் எத்தனை பேர் ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்றது தான் முக்கியமான. ஆமாம் நண்பா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த கண்ட்ரிலேருந்து ஆளுங்க வராங்க, தென் எந்த கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய யூசர்ஸ்க்கு வந்து எத்தனை பேர் ஆடு கிளிக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் ரெவன்யூ வரும். ஓகேங்களா? ஸோ இந்தியா பேஸ் பண்ணி வர யூசர்ஸ்க்கு மோர் தென் ரெவன்யூ கம்மியாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தார் இந்தமாரி Tier 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஆர்டிகல்ஸ் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெவன்யூ அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போது 11 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் $347 வந்து கிடச்சிருச்சா? சரி, இப்போ பக்கத்தில் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள். பேஜ் ஆர்பிஎம்னா என்ன? கிட்டத்தட்ட $1550 இருக்குது. ஓகேங்களா? ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் வந்து என்னோடய வெப்சைட்டில் வரக்கூடிய விளம்பரங்கள் ஆடு வந்து கிளிக் பண்ணிட்டாங்கன்னா, ஒரே ஒரு ஆடு கிளிக் நடந்துச்சு அப்படின்னா $1550 ஃபார் ஆடு கிளிக்கு கிடைக்கணும். ஒரு கிளிக்கு நடந்தால் கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது? $31.58 இருக்குது. அப்படின்னா ஒரு யூசர் வந்து இந்த டைமுக்கு இந்த பர்டிகுலர் செகண்ட்ஸில் வந்து ஒருத்தர் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா $31.58 வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போனா மேலே இருக்கக்கூடிய பேஜ் ஆர்பிஎம் வியூக்களுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா, இது வந்து நம்ம வெப்சைட்டில் ஓவராலாக வரக்கூடிய பேஜ் ஆர்பிஎம் தான் காட்டுதா தவிர பர்டிகுலராக இது கண்ட்ரி வைஸ் போய் பார்த்தோம்னா நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு யூசர் வந்து ஆட் கிளிக் பண்ணாங்கன்னா $31.58 வந்து கிடைக்கும். இதுபோல் உங்களுக்கும் பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா யூஎஸ், யூகே, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா இது போல் கண்ட்ரி டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் லாயர், அதாவது கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ், அத்தாரிட்டி லாயர், அத்தாரிட்டி இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு லா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். கம்பல்சரி அதுக்கான ரிசல்ட் இருக்கும். அப்படி இல்லை என்கிட்ட வந்து ஆர்டிகல் வாங்கி உங்கள் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். சரியா? சரி, இம்ப்ரெஷன் கிட்டத்தட்ட 644 இம்ப்ரெஷன் இருக்குது. பேஜ் சிடிஆர் 4.91% இருக்குது. இப்போதைக்கு பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளே இருக்கிறதால வெப்சைட்டுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. பட் பேஜ் சிடிஆர் எப்பவுமே 10க்கு மேலே போகக்கூடாதுங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்கள் வெப்சைட் வந்து ஆட் லிமிட்டுக்குள்ளே போயிடும். ஸோ பேஜ் சிடிஆர் எப்பவுமே 10க்குள்ளே வச்சுங்க. இம்ப்ரெஷன்றது நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? 224 பேர் வந்திருக்காங்க. அந்த 224 பேரும் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ மினிட்ஸ் உள்ள இருந்தாங்களோ அதை பொறுத்து இம்ப்ரெஷன் வந்து கவுண்டிங் ஆகும். கூகுள் ஆட்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகாது. சரியா? தென் பக்கத்துலேயே பாருங்கள், இது வந்து எந்தெந்த கண்ட்ரியில் இந்த யூசர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ ஆடு கிளிக்கு நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இதை பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து யூஎஸ்லேருந்து பார்த்தாச்சுன்னா, அதாவது யூஎஸ்லேருந்து பார்த்தாச்சுன்னா யுனைடெட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 13 பேர் வந்திருக்காங்க 0 கிளிக்கு. அதே போல் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 13 பேஜஸ் வந்திருக்கு 0 கிளிக்கு. தென் அதே போல் சிங்கப்பூர்லேருந்து பார்த்தாச்சுன்னா 4 பேஜ் வந்திருக்கு ஒரே ஒரு ஆடு கிளிக்கு. கிட்டத்தட்ட $24.61 வந்து கிடச்சிருக்கா. தென் அதுவே யூகே யுனைடெட் கிங்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 189 பேர் வந்திருக்காங்க ஃபார் ஆடு கிளிக்கு. 10 ஆடு கிளிக்கு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட $322.82 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? இது வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும். இதில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு பர்டிகுலராக சிபிசி ஒரு கிளிக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு இதில் பாருங்கள். கிட்டத்தட்ட சிங்கப்பூரில் வந்து ஆவரேஜாக ஒரு கிளிக்கு $32.28 வந்து கிடச்சிருக்கு. அதுவே மாற்றி சொல்லிட்டேன், சிங்கப்பூரில் வந்து $24.61 வந்து கிடச்சிருக்கு. யுனைடெட் கிங்டமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஒரு ஆடு கிளிக்கு $32.28 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? இதுதான் நண்பா பர்டிகுலராக வந்து கண்ட்ரி வைஸில் போய் பார்க்கும்போது இப்படி நமக்கு காட்டும். அதாவது கிளிக்ஸுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, சிபிசிக்கு அதாவது ஃபார் ஆடு கிளிக்கு எவ்வளோன்னு தெரியல அக்யூரசி, அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது போல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கூகுள் ஆட்சன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகுமா தவிர யாரோ சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுன்னு ஏதோ பேருக்குன்னு ஒரு டொமைன் ஹோஸ்டிங் வாங்கிட்டு நமக்கு பிடிச்ச மாரி அதாவது தெரிஞ்சோ தெரியாமல் எது தேவையோ அது பாட்டை எடுத்து போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகவே ஆகாது. ஸோ கண்டென்ட் குவாலிட்டி எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணுறோம், நமக்கான ஆடியன்ஸ் என்னன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூன்றது ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஒன் டைம் கால் பண்ணுங்கள், கம்பல்சரி உங்களுக்கு புரியும். ஓகேவா? தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு உடம்பு வேறு சரியில்லை, பேச முடியல. ஓகேங்களா?
எனிவே மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க நண்பா. தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆஃபர்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஒன் டைம் கால் பண்ணால் தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியும். ஏன்னா நான் வந்து எங்கிட்ட இருக்கிற எல்லா சர்வீஸும் பேசணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம்னா கூட என்னால் சாலிடாக பேசிகிட்டு இருக்க முடியும். அவ்வளோ கோர்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஏன்னா நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதுதான் உங்களுக்கு நான் கோர்ஸாக போட்டு கொடுத்துட்ருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா டைம் கொடுத்து கற்றுக்கணும். நான் கற்றுக்க மாட்டேன், டைம் கொடுத்து வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் ஆட்சன்ஸ் பக்கம் காலை கூட எடுத்து வச்சிடாதீங்க. ஏன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். உங்களுடைய காசு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்குமா தவிர சம்பாதிக்க முடியாது. ஓகேங்களா? இங்கே ஒரு நாளைக்கு வெப்சைட்டுக்குன்னு 3லேருந்து 4 மணி நேரம் நீ வேலை செஞ்சே ஆகணும். அதுவும் மினிமம் 1 வருஷமாச்சு நீ வேலை செஞ்சால் மட்டும்தான் அதுக்கப்புறம் உன்னால் ரெவன்யூன்றது ஒன்று பார்க்க முடியும். அதுவும் ஸ்டார்டிங் மினிமம் $100 தான் நம்ம டாஸ்க்காக இருக்கணும். அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நிறைய பேருக்கு புரியும், எனக்கு கண்டென்ட் ரைட்டிங்லாம் வராது அப்படின்னா நண்பா, நிறைய பேர் கண்டென்ட் ரைட்டிங் தான் எங்கிட்ட சர்வீஸ் கேட்குறீங்க. ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போது நம்ம வாட்ஸ்அப்பில் அதாவது சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் எது வேணால் எடுத்துங்க. நான் இதுன்னு சொல்ல வரல. தோராயமாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசும்போது எவ்வளோ வார்த்தையில் நீங்கள் டைப் பண்ணுவீங்க எப்போயாச்சும் கவுண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? மினிமம் 30 வார்த்தையிலேருந்து 40 வார்த்தை நீங்கள் டைப் பண்ணுவீங்க. சரிங்களா? ரொம்ப பேராகிராஃபாக போகுதுன்னும் போது அதுவே கொஞ்சம் பெரிய ஸ்டோரி சொல்கிறதா இருந்துச்சுன்னா 150 வார்த்தை இந்தமாரி பெருசாக நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தான் நம்ம கண்டென்ட் ரைட்டிங். சரிங்களா? ஸ்டார்டிங் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்டைட்டில் H1லேருந்து H6 வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் ஸ்டார்டிங் வந்து 150 வார்த்தை. அப்போ 6 சப்டைட்டிலுக்கு 600 வார்த்தை ஆகிடுச்சு. அப்போ 5 25 அது வரைக்கும் 250. நான் ஒரு 50 இருக்குது. ஆக மொத்தம் 300 வார்த்தை ஆகிடுச்சா? இது வந்து 600 கணக்கு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி எப்படி பார்த்தாலும் அந்த 900லேருந்து 1000 வேர்ட்ஸ் வந்துடும். ஏன்னா ரொம்ப பெருசாக அப்படின்னு நினச்சா மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும் தவிர 150 வார்த்தைன்னும் போது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அந்த அதாவது நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்தோடனே 1000 வார்த்தையில் எப்படி வந்து ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணக்கூடாது. ரொம்பவே ஷார்ட்டாக ஒரு 100 படித்து அது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோமோ அதை அப்படியே மாற்றி எழுத கற்றுக்கணும். அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லிச்சு, அது தோணுச்சு, அதான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எனிவே நிறைய ஆஃபர்ஸ் நம்ம போயிட்டுருக்கு. அது இல்லாமல் முக்கியமாக ஜென்ரேட்+ ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அன்லிமிட்டட் லெசன்ஸ்க்கு. சரிங்களா? உங்கள் வெப்சைட்டுக்கு யாருக்காச்சும் வெப்சைட் ஆடிட்டிங் பார்த்து ஜென்ரேட்+ ப்ரீமியம் தீம்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இது வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபரான யூசர்ஸ்க்கு வந்து எங்கிட்ட வந்து 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்கினா நான் ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இல்லை உங்களுக்கு வேணும் செப்பரேட்டாக என்னோடய வெப்சைட்டுக்கு மட்டும் நீங்கள் கீ கொடுப்பீங்களா, ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1000 தான் நம்ம லைசன்ஸ் கீ. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெப்சைட்டுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். 1000 கொடுத்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா 2K ஆகும். அது 2000 ஆகும். ஓகேங்களா? தென் ஜென்ரேட்+ ப்ரீமியம் தீம்ஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன் நம்ம ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஃப்ரீக்கும் ப்ரீமியத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரேங்கிங்லையுமே பார்த்தாச்சுன்னா ப்ரீமியம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஜென்ரேட்+ வேர்ல்டுலேயே ஃபாஸ்ட்டு லோடிங்னா ரொம்ப பேஜ் வந்து ஃபாஸ்ட்டாக லோட் பண்ணி சைடு வந்து வியூ பண்ண வைக்கும். ஓகேங்களா? இதில் நிறைய இருக்குது. இன்டெரக்டாக சொல்லணும்னா புரியும், உங்களுக்கு புரியும். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாப்பா நண்பா.